Hi students, இந்த வீடியோவில் exercise 7.2ல first sum தான் பார்க்க போகிறோம். A 14 meter deep well. ஸோ 14 மீட்டருக்கு ஒரு வெல் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதோட டெப்த்து கொடுத்துருக்காங்க. டெப்த்துனா என்ன அர்த்தம்? 14 மீட்டருக்கு ஹைட், அதாவது இதுதான் கிரவுண்ட் லெவல்னு வச்சுக்கோங்க. இந்த கிரவுண்ட் லெவல்லேருந்து இங்கேருந்து இந்த பள்ளம் தோன்றாங்க. இந்த மாதிரி கிணறு நோண்டும் போது அதோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க? 14 மீட்டர். ஓகே, ஸோ 14 மீட்டருக்கு ஒரு கிணறு தோன்றாங்க. ஓகே, ஸோ வித் இன்னர் டயாமீட்டர் 10 மீட்டர். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரேடியஸ். நம்ம என்ன சம்மில் ரேடியஸ் தான் யூஸ் பண்ணணும்னால ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் டிவைட் பை 2. டயாமீட்டரில் பாதி தான் ரேடியஸ். அப்போது 10/2 ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 5 மீட்டர். ஸோ அப்போ ரேடியஸ் எவ்வளோ வருது? இந்த சென்டர்லேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ வருது? 5 மீட்டர். சரியா? அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? அந்த எர்த் இஸ் டேக்கன் அவுட். எர்த்துனா என்ன அர்த்தம்? இங்கே இப்போ பள்ளம் தோண்டும் போது இங்கே இருக்கலாம் மண்ணெலாம். ஸோ இங்கே மண்ணெலாம் எடுத்து இது வெளியே தானே போடுவோம். அதான் எர்த்துன்னு சொல்கிறாங்க. அந்த மண்ணு தான் எர்த்துன்னு சொல்கிறாங்க. இந்த எர்த்தை எடுத்து இங்கே வெளியே போகிறாங்க அந்த மண்ணெலாம் எடுத்து. ஓகே, இஸ் ஈவன்லி ஸ்ப்ரெட் ஆல் அரௌண்ட் த வெல். ஸோ இது என்ன பண்ணுறாங்க? இந்த எடுத்து போட்ட மண் எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க ஒரு சைடில். ஓகே, ஸோ இந்த பள்ளத்தை சுற்றி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. டு ஃபார்ம் அண்ட் எம்பேங்க்மெண்ட். ஸோ அதை சுற்றி ஈவனாக ஒரு தடுப்பு மாதிரி ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த பள்ளத்தை சுற்றி. ஓகே, இப்போது அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அந்த எம்பேங்க்மெண்ட்டோட வித்து கொடுத்துருக்காங்க. வித்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ எம்பேங்க்மெண்ட் வித்து எவ்வளோ? 5 மீட்டர். இங்கே பாருங்கள், இப்போது இந்த கிணறு தோண்டும் போது இந்த கிணறு எந்த ஷேப்பில் இருந்து? சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருந்தது. இப்போ இந்த தரைக்கு மேலே பாருங்கள், தரைக்கு அடியில் தான் பள்ளம் தோண்டுவோம். தரைக்கு மேலே என்ன பண்ணுவோம்? அது தோணுதில் வர மண்ணெல்லாம் எடுத்து அந்த சைடில் போடுவோமா? அந்த சைடில் போட இது என்ன ஆகிடும்? இது ஃபுல்லாக மண் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே என்னது? மண்ணு தான். அப்போ வெளியே இருக்கிறது எல்லாமே என்னது? மண்ணாக தான் இருக்குது. ஓகே, ஸோ நடுவில் மட்டும் என்ன இருக்கும்? கேப் இருக்கும். அப்போ இது என்ன சொல்லலாம்? இது வந்து ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குன்னு சொல்லாமா? அதை மேலே தரைக்கு மேலே என்ன ஷேப்பில் இருக்குது? ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது. எது? அந்த மண் அங்கே போட்டதுனால அது என்ன ஷேப்பில் ஆகிடுச்சு? ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ஆகிடுச்சு. ஆனால் கீழே என்ன ஷேப்பில் இருக்குது? வெறும் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் மட்டும்தான் இருக்குது. ஓகே, நம்ம என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்க? ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த எம்பேங்க்மெண்ட். இங்கே இருக்குது இந்த மண்ணை சுற்றி போட்டிருக்கோம்ல, இதுதான் வந்து எம்பேங்க்மெண்ட் சொல்கிறாங்க. இந்த எம்பேங்க்மெண்ட்டோட ஹைட்டை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதான் டு ஃபைனில் போட்டிருக்கேன், ஹைட் ஆஃப் த எம்பேங்க்மெண்ட். ஓகே, இப்போ எப்படி எம்பேங்க்மெண்ட் ஹைட் கண்டுபிடிக்கிறது? இப்போ நம்மளுக்கு தெரியும்ல. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இங்கேருந்து எவ்வளோ மண் எடுத்துருக்குமோ, இந்த பள்ளம் தோண்டும் போது கீழேருந்து எவ்வளோ மண் எடுத்துருக்குமோ அந்த மண் தானே இங்கே இருக்கும். மேலே எவ்வளோ மண் போட்டிருக்கோன்றது எப்படி தெரியும் நம்மளுக்கு? கீழேருந்து எவ்வளோ மண் எடுத்துருக்குமோ அதுதான் இங்கே இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த வால்யூம், இந்த சிலிண்டரோட வால்யூம் ஈக்குவல் டு இங்கே இருக்க ஹாலோ சிலிண்டர் வால்யூமுக்கு ஈக்குவலாக இருக்குமா? இங்கேருந்து எவ்வளோ மண் எடுத்துருக்குமோ அதான் இங்கே இருக்க போகுது. அதனால் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர். அப்போ என்ன பண்ண போகிறேன்? ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ சொல்யூஷன் போட்டுட்டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர். ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்னது? பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர் என்னது? பை இன்டூ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்டூ ஹெச். ஓகே, ஸோ இதுதான் ரெண்டுத்தோட வால்யூம் ஈக்குவல், அதனால் ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். ஸோ பை கேன்சல் பண்ணிடலாமா? இந்த சைடில் இருக்க பை, இந்த சைடில் இருக்க பை கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ ஆர் ஸ்கொயர்னா என்னது? சிலிண்டர் எங்கே இருக்குது பாருங்க, இங்கே சிலிண்டர் இங்கே இருக்கா? ஸோ அதோட ரேடியஸ் என்னது? 5. ஸோ அப்போ இதுக்கு வந்து 5 ஸ்கொயர். ஓகே, இன்டூ ஹெச்ன்றது என்னது? இந்த சிலிண்டரோட ஹைட் என்னது? 14 மீட்டர் கொடுத்துருக்காங்க. 14. ஓகே, ஈக்குவல் டு அதே மாதிரி இங்கே பாருங்கள், கேபிட்டல் ஆர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹாலோ சிலிண்டர் எடுத்துட்டா அதுக்கு வந்து 2 ரேடியஸ் வரும் நம்மளுக்கு. ஸோ இந்த சர்க்கிளுக்கு ஒரு ரேடியஸ் வரும், அதே மாதிரி இந்த சர்க்கிளுக்கு ஒரு ரேடியஸ் வரும். இந்த சர்க்கிளோட ரேடியஸ் இதுக்கு என்ன ரேடியஸோ அதே தான் என்ன வரும்? இங்கே வரும். ஓகே, ஸோ அப்போ ஸ்மால் ஆர் கிடச்சிச்சு, இன்டர்னல் ரேடியஸ் கிடச்சிச்சு. அப்போ எக்ஸ்டர்னல் ரேடியஸ் என்னது? எக்ஸ்டர்னல் ரேடியஸ்ன்றது நம்மளுக்கு கொடுக்கல. அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு எம்பேங்க்மெண்ட்டோட வித்து கொடுத்துருக்காங்க. எம்பேங்க்மெண்ட்னா இந்த சுற்றி இருக்க மணல் தான் எம்பேங்க்மெண்ட் சொல்கிறாங்க, சுற்றி கட்டியிருக்கிறது தான். இப்போ இதோட வித்து எவ்வளோ சொல்கிறாங்க? 5 மீட்டர். நம்மளுக்கு என்ன தெரியும்? எக்ஸ்டர்னல் ரேடியஸ்னா இந்த சர்க்கிளோட ரேடியஸ், அதாவது சென்டர் பாயிண்ட் இந்த எட்ஜ் வரைக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த ஆரையும் இந்த வித்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? கேபிட்டல் ஆர். அப்போ எக்ஸ்டர்னல் ரேடியஸ் எவ்வளோ கிடச்சிருமா? ஸோ எவ்வளோ வருது மொத்தமாக? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 10 மீட்டர். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ரேடியஸ். சரியா? ஸோ இப்போ எக்ஸ்டர்னல் ரேடியஸ் எவ்வளோ வந்திருக்கு நம்மளுக்கு? இந்த டயக்ராம் படி பாருங்கள், 10 மீட்டர் எக்ஸ்டர்னல் ரேடியஸ். இன்டர்னல் ரேடியஸ் எவ்வளோ? 5 மீட்டர். ஸோ அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது 10 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் இன்ட்டு ஹெச்ன்றது என்னது? ஹெச் அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஹாலோ சிலிண்டரோட ஹைட் தானே நம்ம கண்டுபிடிக்கணும்.
அதான் எம்பேக்மெண்ட்டோட ஹைட். ஓகே, ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ என்ன வருவீங்க, 5 எப்படி இதெல்லாம் 5 × 5 அப்படியே வச்சுங்க, இன்ட்டு 5 × 5 அப்படியே வச்சுங்க, இன்ட்டு 14 ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் பண்ணால் 100 மைனஸ் 5 ஸ்கொயர் பண்ணால் 25 இன்ட்டு ஹெச். ஓகே, ஸோ இப்போ இது அப்படியே வச்சுக்கலாமா? திருப்பி 5 × 5 இன்ட்டு 14 ஈக்குவல் டு 100 மைனஸ் 25 ஆகிடும் 75 இன்ட்டு ஹெச். ஓகே, இப்போ ஹெச் மட்டும் தான் நம்மளுக்கு வேணும், அதனால் ஹெச்சை மட்டும் இங்கேயே வச்சுட்டேன். 75 மல்டிபிள் இருக்குது, அங்கே போச்சுன்னா டிவைடில் வந்துடும். ஓகே, 75 டிவைடில் வந்துடும். இப்போ பாருங்கள் 5 1s ஆர், இது எப்படி கேன்சல் பண்ணலாம்? 7 வராது, 5 வரும், 5 1s ஆர் 5. ஓகே, 7 வராது, 5 1s ஆர் 5. 7ல் 5 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 2 இருக்கும். அப்போ என்ன ஆகிடும்? 25 ஆகிடும். 25 எத்தனை டைம்ஸ் வரும் 5 டேபிளில்? 5 சார். ஓகே, ஸோ இப்போ என்ன இது 15 இருக்கா, மறுபடியும் 5 டேபிள் 5 1s ஆர் 5 3 சார். அப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? 14/3 ஈக்குவல் டு ஹெச். அப்போது 14 டிவைட் பை 3 பண்ணணுமா? இங்கே பாருங்கள் 14 போட்டாச்சு, 3 டேபிள் 3 4s ஆர் 12. ரிமைண்டர் என்ன வரும்? 2. பாயிண்ட் வச்சு என்ன பண்ணலாம்? 0 சேர்த்துக்கலாம். 20 ஆகிடுச்சு. அப்போது 6 ஆர் 18. ரிமைண்டர் மறுபடியும் 2 வரும், ஆல்ரெடி பாயிண்ட் இருக்கிறதுனால மறுபடியும் 0 சேர்த்துக்கலாம். மறுபடியும் எந்த டைம்ஸ் தான் வரும்? 6 ஆர் 18 2 அப்படியே போயிட்டு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். 0.666ன்னு சொல்லிட்டு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் என்ன தான் வருது? ஹெச் இஸ் ஈக்குவல் டு 4.66 மீட்டர். ஸோ அப்ராக்சிமேட்டாக எழுதும் போது அதை 4.66 வந்ததுனால அதை வந்து 4.7 மீட்டர்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்டாக 4.7 எழுதிக்கலாம். 4.7 மீட்டர் தான் ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு. ஓகே.